காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசுவை பேச்சில் அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலர் அனுப்பப்படுகிறார்கள் அவரிடத்தில். அப்பொழுது அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருப்பது என்ன? இவரை அகப்படுத்த வேண்டும். ஆனால் பேச்சில் என்ன இருக்கிறது பாருங்கள். 14வது வசனம். போதகரே, நீர் சத்தியமுள்ளவர், நீர் சத்தியமுள்ளவர். அப்போ அவர்களுடைய பேச்சிலே ஒரு காரியம் நன்றாய் தெரிகிறது. அவரை துதிக்கிறார்கள், அவரை புகழுகிறார்கள், அவரை மேன்மையாய் பேசுகிறார்கள். ஆனால் இருதயத்தில் அவைகள் இல்லை. இந்த நாளில் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்ன? நாம் பேசுகிற வார்த்தைகள், தேவ சமூகத்தில் துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை புகழுகிறோம், அவரை போற்றுகிறோம். அவைகள் வெறும் உதட்டின் வாக்காய் மட்டும் இருந்து அவைகள் நம் இருதயத்தில் இல்லை என்றால் அது எதை காண்பிக்கிறது? நம்மில் மாயை இருக்கிறது என்று காண்பிக்கிறது. மாயமான காரியம். தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்பதை நாம் பல நேரங்களில் அறிகிறதில்லை. நாம் எவ்வளவு சத்தமாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும் அவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்ப வேண்டும், உள்ளத்திலிருந்து எழும்ப வேண்டும். உள்ளத்திலிருந்து எழும்பி உதடுகளின் வழியாய் புறப்படுகிற ஆராதனை, ஸ்தோத்திர பலி அவருக்கு உகந்தவை. இருதயம் வேறொன்றை சிந்தித்து கொண்டிருக்கிறது, உதடு அவரை துதித்து கொண்டிருக்குமானால் ஆண்டவர் சொல்லுவார், என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இங்கே அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, மாயத்தை அவர் அறிந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருதயத்தில் வேறொன்றை வைத்திருக்கிறார்கள், பேச்சில் அகப்படுத்த வேண்டும், ஆனால் உதட்டில் அவரை துதிக்கிறாங்க. நீர் சத்தியம் உள்ளவர், நீர் முகதாட்சியம் பார்க்க மாட்டீங்க, அதை குறித்து நீங்க கலங்க மாட்டீங்க என்று சொல்லி அவரை பிரைஸ் பண்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இருதயம் வேறொன்றை சிந்திக்கிறது, உதடு அவரை துதிக்குமானால் நம்மில் மாயையை வெளிப்படுத்துகிறோம். அந்த செயல் கர்த்தரை சோதிக்கிறது. 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், நான் பாடும்போது என் உதடுகள், நீர் மீட்டுக்கொண்ட ஆத்துமா கம்பீரித்து மகிழுகிறது. அப்படி என்றால் இருதயம் அதோடு இசைந்திருக்கும் போதுதான், நம்முடைய உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாய் உண்மையாய் ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் அவர் மீட்டு கொண்ட அந்த ஆத்துமா இருக்கு அல்லவா, அது கம்பீரித்து மகிழும். கர்த்தருடைய சமூகத்தில் மாயான காரியங்களை செய்யாதபடி ஜாக்கிரதையா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம். ஆமென். உள்ளத்தின் உண்மை காணப்பட ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் அதை விரும்புகிறார், கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். மாயக்காரரை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். உதடுகள் சமீபமாய் இருக்கிறது, இருதயமோ தூரமாய் இருக்கிறது. இந்த மாயக்காரனுடைய நிலையாய் நாம் காணப்படாதபடிக்கு, இவைகள் நம்மில் வெளிப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். இப்படியே நாம் நம்மில் மாயமான தோற்றத்தை, மாயமான வேஷத்தை அணிந்தவர்களாய் காணப்படுவோமானால் நாம் அவரை சோதிக்கிறவர்களாயிருப்போம். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. தேவனை ஒருபோதும் சோதிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாய் உணர்வுள்ளவர்களாய் காணப்படுவோம். உள்ளமும் உதடும் அவரை துதிக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் நல்லவர்,
நீர் உண்மையுள்ள தேவனப்பா. உம்மை சோதிக்காதபடி உண்மையுள்ளவர்களாய் உடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பல நேரங்களில் நாங்கள் எதையோ யோசித்து எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வை எங்களுக்கு தருவீராக. தெய்வ பயத்தோடு உண்மையாய் உடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.